மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டவர்கள், தற்கொலை எண்ணத்தினால பாதிக்கப்பட்டவர்கள், இரவு தூங்க முடியலேன்னு சொல்லி பாதிக்கப்பட்டவர்கள், மரண பயத்தினால பாதிக்கப்பட்டவர்கள், இன்னும் பாருங்க பலவிதமான போராட்டங்கள் குழப்பத்தோடு இருக்கிறவங்க, மந்திர பில்லி சுனிய வல்லமையினால பாதிக்கப்பட்டவர்கள் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிறாங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உங்களை விட்டு ஓடி போவான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் ஒருமனப்பட்டு இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுண்ட ரத்தத்தை தெளித்து ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஜெபிங்க பிரதர், வாய்களை திறந்து ஜெபிங்க சிஸ்டர். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொருவர் மேலும் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. எந்தெந்த இடங்களிலே பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வந்திருக்கிறானோ அந்தந்த எல்லைகளிலே ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை இப்பொழுது நாங்கள் தெளிக்கிறோம். எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லாம் இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். சகோதரனோடு இணைந்து நாம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறோம். அநேகர் வீடுகளில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஐயா. போனுக்கு முன்னாடி, டிவிக்கு முன்னாடி, லேப்டாப்புக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஐயா. பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய் நீர் சுற்றி திரிந்தீர் அல்லவா. இப்பொழுது ஜெபிக்கிற வீடுகளில் கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே அந்த பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படுவதாக, பொல்லாத மந்திரவாதத்தின் வல்லமைகள் எரிந்து போவதாக, பில்லி சுனியத்தின் கட்டுகள் இப்பொழுதே தெரிபடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இரவு நேரத்தில் பயமுறுத்தி தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிற அந்த பொல்லாத ஆவி, பயத்தின் ஆவி இப்பொழுதே குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். தற்கொலையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அநேக குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக. சிந்தனையை சிறைப்பிடித்து வைத்திருக்கிற பொல்லாத ஆவி, இருதயத்தை சிறைப்பிடித்து வைத்திருக்கிற பொல்லாத ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஆசீர்வாதத்தை திருடுகிற பொல்லாத ஆவி, சுகத்தை திருடுகிற பொல்லாத ஆவி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அழிக்கப்படுவதாக. மந்திர கிரியைகள் எரியட்டும். யாகத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிக்கப்படுவதாக. இப்பொழுது எரிக்கப்படுவதாக. தடை பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் இப்பொழுது வீடுகளை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பொல்லாத கிரியைகளை அழித்து போட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வீடுகளிலே பிரத்யேகமாய் ஆண்டவர் இறங்கி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அநேகரை விட்டு அந்த ஆவி வெளியேறுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிறு குழந்தைகளை பிடித்திருக்கிற அந்த பொல்லாத ஃபிக்ஸ் வியாதியை கொண்டு வருகிற இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். உன்னை எடு என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரின் அற்புதம், அப்படி அற்புதம் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுக்கிறதற்காக நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மெய்யாகவே கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எழுதியிருக்கிற, நீங்கள் அனுப்பியிருக்கிற எல்லா ஜெப குறிப்புகளுக்காக கிட்டத்தட்ட 20,000 பேர் இணைந்து நாம் ஜெபம் பண்ணினோம். ஜெபத்தை கேட்ட தேவன் கட்டாயம் அற்புதம் செய்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். நீங்கள் இனிமேல் என்ன செய்யணும்? நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட காரியத்தில் நீர் அற்புதம் செய்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நல்ல வாய்களை திறந்து நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க. உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். பிறகு நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொன்னார்? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் ஸ்தானத்தில் வந்து நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார்ல, அதை நீங்கள் மகிமைப்படுத்தணும். உங்களுக்கு செய்த நன்மையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தணும். எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. உங்களோடு கூட இணைந்து நாங்களும் தேவனை துதிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.
தெய்வ பிள்ளைகளே, தொடர்ந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் இந்த வருஷத்தில் மேன்மையான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. ஆமென்.